தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ரேடார் அமைப்புகள் எல்லாம் தாக்கியிருந்தாங்க. இன்னைக்கு அதனுடைய போட்டோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. நீங்க இந்த போட்டோ பாருங்க. இதுல பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஹ்ரைனோடது, 2வது குவைத்தோடது, 3வது வந்து பாத்தீங்கன்னா கத்தாரோடது, 4வது வந்து பாத்தீங்கன்னா சவுதியோடது. இந்த 4 ரேடார் அமைப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தாக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தின்னு வந்து பாத்தீங்கன்னா, ரேடார் தானே, அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரேடார் தான் இந்த போர்ல ரொம்ப முக்கியமான ஒரு உளவு கருவியாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ரேடாரை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தோம். அதாவது வந்து என்னதான் இவங்க போர் விமானத்தை கொண்டு வந்து தாக்குதல் பண்ணாலும் சரி, தரைப்படையை கொண்டு வந்து தாக்குதல் பண்ணாலும் சரி, அது இல்லாம வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியாவை கொடுக்கறதே இந்த ரேடார் தான். சும்மா வந்து யாரும் வந்து ஈரானே வந்து சொல்ல மாட்டாங்க, எங்களுடைய ஐஆர்ஜிசி பில்டிங் இங்கதான் வச்சிருக்கோம், எங்களுடைய இந்த ஆயுத குடோன் இங்கதான் வச்சிருக்கோம், இங்கதான் அணு ஆயுதத்தை நாங்க வந்து பதுக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே எல்லா நாடுமே வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ஷியலான விஷயத்த மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. பொதுவான விஷயங்கள் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கும். அப்ப இவங்க வந்து பொதுவான இடத்த போய் சக்குன்னு வந்து அழிக்க மாட்டாங்க. அப்படி அழிக்கிறனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து நமக்கு எந்த இடத்துல அடிச்சா ஒரு நாடு தோக்குமோ அந்த இடத்துல அடிச்சா மட்டும்தான் இவங்க போர் செஞ்சா ஜெயிப்பாங்க. இல்ல வேற இடத்துல போய் அடிச்சா உடனே அந்த நாட்டினர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்துல திருப்பி அவங்க அடிப்பாங்க. அடிக்கும் போது சம்பந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சு வச்சு நல்லா மாட்டிப்பாங்க. இப்பவும் இஸ்ரேல் அப்படிதான் மாட்டிருக்கு. அதுல நமக்கு சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தகவலையும் தெரிஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. இஸ்ரேல் அப்பப்ப ஸ்கூல் மேல, காலேஜ் மேல எல்லாம் தாக்குதல் பண்றாங்க. இதெல்லாம் வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிக்கிறக்காக பண்றது. ஆனா அது இல்லாமலும் கரெக்டா இந்த ஐஆர்ஜிசியுடைய பில்டிங், ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள், அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் தங்கக்கூடிய பில்டிங், சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய பில்டிங், இதுக்கெல்லாம் எவ்வளவு உளவு தகவலை திரட்டி இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மொசாட் வந்து உள்ள புகுந்திருக்காங்க. ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா உளவு வேலை பார்த்து சொன்னாங்கன்னா தெரியும். எத்தனை வருஷம் ஒரு ஆளை நம்பியே இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான நபர்களை உள்ள அனுப்பினாலும் கூட அந்த மனிதர்களால கொடுக்க முடியாத தகவலை ரேடார் அமைப்பு தான் கொடுக்கும். அந்த ரேடார் அமைப்புடைய செலவு மட்டும் கேளுங்க, கேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த போர்ல இந்த ரேடாருக்கு இவ்வளவு பெரிய பங்கு இருக்கான்ட்டு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கத்தார்ல தாக்கப்பட்ட ரேடார் அமைப்புடைய விலை $1 பில்லியன். $1 பில்லியன். அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து சவுதி மற்றும் குவைத், ரெண்டுலயுமே தாக்கப்பட்டதுடைய அதனுடைய மதிப்பு என்னன்னா தனித்தனியா $500 மில்லியன் அளவுக்கு இருக்கு. பஹ்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 மில்லியன் அளவுக்குள்ளான ரேடாரை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ரேடாரை ஒண்ணு தாக்குனாவே அப்படியே ஷாக் ஆவாங்க. இஸ்ரேலுடைய ரேடாரை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள் தாக்குனாங்க. அப்ப அது ரொம்ப ஒரு பெரிய இழப்பா இருந்தனால இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, பதிலுக்கு அப்படி ஒரு ஆட்டம் ஆடினாங்க. அந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை போய் தாக்கி அந்த ஒரு இழப்பை வந்து ஈடுபடுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய இத்தனை ரேடாரை ஈரான் குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அப்ப ரேடார் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து அது பத்தியான தகவலை உளவாக எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க உளவு எடுக்கக்கூடிய ரேடாரை வந்து இவங்க தாக்குறதுக்கு இவங்க உளவு வேலை பார்த்தா மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உளவு விஷயத்தை ஈரானும் பண்ணிருக்காங்க, துல்லியமாக தாக்கியிருக்காங்க. ரேடாருக்குலாம் வந்து நீங்க வான் தடுப்பு சாதனங்கள் இருக்காதுன்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்குதான் அதிகமான செலவு செஞ்சு வான் தடுப்பு சாதனங்களே வச்சிருப்பாங்க. அப்படி அத்தனை வான் தடுப்பு சாதனங்களை தாண்டிதான் அந்த ரேடார் அடிச்சிருக்காங்க. அப்போ உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு சில விஷயங்கள்ல ஒன்னாக வந்து ரேடார் அமைப்பு இருக்கும். அந்த ரேடார் அமைப்பை பக்கத்தால இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஆயுதங்களுக்கே வந்து டிம்கி கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் தாக்கியிருக்காங்க. இதனால மிகுந்த மனவேதனையில தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கான ஒரு செலவு வந்து இப்ப உடனே அவங்களால மறுபடியும் திருப்பி செய்ய முடியாது. இப்பவே அதை என்ன பண்ண முடியாது, மாத்தி வைக்க முடியாது. அப்படியே மாத்தி வச்சாலும் அதையும் வந்து ஈரான் அடிச்சிருவாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த மாதிரி வந்து இழப்புகளை வந்து அமெரிக்கா தழுவிட்டு இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் ஈரான் வந்து என்ன பண்றாங்க, கடற்படையை வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கா வெளியிட்டு இருக்காங்க. சில நேரத்துல அமெரிக்கா விழக்கூடிய செய்திகள் வந்து அப்படியே வந்து முழுசா நம்புறது வேஸ்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டோம், சைக்கலாஜிக்கலா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு காட்டணுங்கிறதுக்காகவே தெரிஞ்ச பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கே தெரியல, அப்படிதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத சொல்றது வேற. இவங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல, இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அங்க எதுவுமே அழியலன்ட்டு, தெரிஞ்சாலும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அப்ப ஆயுதங்கள்லாம் எங்க, அந்த கடற்படைக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் எங்க, அதுவும் வந்து பார்த்தா 3 லட்சம் எல்லாம் வந்து தயார் பண்ணியிருந்தாங்களே ஈரானு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய எந்த இடத்துல இருந்து வந்து தாக்குதல் நடத்துதோ, அதாவது கீழே வந்து
லான்ச்சர் வச்சிருப்பாங்க. அந்த லான்ச்சர் வந்து பங்கருக்குள்ளதான் வச்சிருப்பாங்க, வெளியில வச்சிருக்க மாட்டாங்க. வெளியே வச்சா வந்து என்ன பண்ணிடுவான், அவன் வந்து ட்ரோன்ல வந்து பாத்துட்டு தாக்குதல் பண்ணிட்டே இருப்பான். அதனால அந்த லான்ச்சர் வந்து எப்படி இருக்குன்னா, அது ஒரு மாதிரி லிஃப்ட் மாதிரி இருக்கும். கீழே போயிரும், அதுக்கப்புறம் கீழே இருந்து வந்து மேல அடிக்கும். இப்படிதான் வந்து காசாலையும் வச்சிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க, ஈரான்ல அப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப அந்த லான்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுதான் பேலிஸ்டிக்கை ஏவுவாங்க. இந்த லான்ச்சர் கரெக்டா எந்த இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கீழே பங்கர்ல ஆயுதம் இருக்கிற இடத்துலதான் அந்த லான்ச்சர் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல லான்ச்சர் இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஆயுதங்கள் குடோனா சேமிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி எந்த இடத்துல இருந்தெல்லாம் லான்ச்சர் வெளியே வந்து தாக்குதோ அதை கரெக்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து ரேடாரை வச்சு சென்ஸ் பண்ணிடுறாங்க. யாருன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அடிச்சுட்டு போய் சென்ஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாளோ இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தாக்குதல் ஈரான் நைட்டு செய்யறாங்க, அதனாலதான் நம்ம அடுத்த நாள்னு சொல்றோம். நைட்டு செய்யறனா அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிடுறாங்கன்னா இஸ்ரேல் போய் அந்த இடத்த வந்து அதுக்கப்புறம் வந்து பெரிய தாக்குதல். எந்த அளவுக்கு பெரிய தாக்குதல்னா, அந்த இடத்துல இருந்த அமைப்பு தான் உள்ள போயிருக்குமே, அந்த லான்ச்சர் வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள போயிருக்கும். ஆனா அந்த இடத்த லொகேஷனை புடிச்சு வச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்க, கொண்டு போய் வந்து பங்கர் பிளாஸ்ட் போட்டு வந்துடுறாங்க. பங்கர் பிளாஸ்ட் போட்டா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, மேல வந்து எதுவும் இல்லாட்டினாலும் பங்கர் அளவுக்கு போய் அது வெடிக்குங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது கீழே போகும். கீழே ஆயுதம் ஏற்கனவே இருக்குது, இதுவும் வெடிச்சு அதுவும் வெடிச்சு ஒட்டுமொத்த ஆயுதமுமே, சும்மா ஒரு தீப்பெட்டி பத்தி போட்டா கூட ஆயுத குடோன்ல என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அப்ப அதுல வந்து என்ன பண்றாங்க, இவங்க பங்கர் பிளாஸ்ட போட்டு அதை ஒட்டுமொத்தமா அழிக்கிறாங்க. இப்ப அதுதான் ஈரானுக்கு ஒரு பெரிய தலைவலியா போயிருச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கொஞ்சம் வந்து அப்பப்ப வந்து லான்ச்சரை வெளியே கொண்டு வந்து தாக்குதல் பண்ணாங்க. ஆனா தொடர்ச்சியா கரெக்டா இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலேயே அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்த ஃபுல்லா வந்து அழிச்சு விட்டுறான். இத பாத்துட்டு இருந்த ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே லான்ச்சரை கொண்டு வரதை குறைச்சிருக்காங்க. தாக்குதல் பண்றாங்கன்னா கண்டிப்பா பண்றாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள் மேல தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேலேயும் தாக்குதல் செய்யப்பட்டிருக்கு. ஆனா எண்ணிக்கை பாருங்க, அந்த எண்ணிக்கையை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும், முழுசா அந்த எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிச்சு. முதல்ல கேட்டா 500 அடிச்சுங்கிறாங்க, அப்புறம் பார்த்தா 400 அடிச்சுங்கிறாங்க, 200 அடிச்சுட்டாங்க, 100 அடிச்சுட்டாங்க. இப்ப கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 டிஜிட் இல்ல 2 டிஜிட்ல தான் சொல்றாங்க. 10, 5, 2, 1 இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேலிஸ்டிக்களை விடவும் ட்ரோன்கள் தான் வருது. பேலிஸ்டிக் வருதானா வருது, ஆனா ட்ரோன்கள் தான் அதிகமா வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்த காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பங்கர்லயே அதை விட்டுருக்காங்க. அப்ப அது பங்கர்லயே இருந்து என்ன பிரயோஜனம்னா, ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, போர் செய்யறதுக்கு தான் ஆயுதம். ஆனா இப்ப வந்து அதுக்கு ஒரு மாற்று வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ, அந்த கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்த நம்ம தகர்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆயுதத்தை வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கறத இப்ப ஈரானுடைய ஐடியாவா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2-3 நாளா தாக்குதல் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, மறுக்கறதுக்குல. ஆனா வந்து ஒரு ஹெவியான தாக்குதலா இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இஸ்ரேல்ல பெரிய இழப்பு ஏற்பட்டது உண்மைதான். ஆனாலும் வந்து 500,000 எல்லாம் அடிக்கல, அந்த அளவுக்கு வந்து பண்ணாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இஸ்ரேல் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காங்க, எந்த இடத்துல இருந்து வெளியே வருதுங்கிறதை நாங்க நோட் பண்ணிட்டே இருப்போம், அந்த இடத்தவே அழிப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி திரும்ப சொல்றாங்கன்னா, வெளியே கொண்டே வராத, நீ கொண்டு வந்து எங்களை எப்படி நீ தாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்ல, அப்படிதான் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. அதை பார்த்த ஈரான் தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் ஆயுதங்களை எடுக்காம இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா முதல் நாள் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுட்டு வீழ்த்திட்டு இல்ல, சும்மா வந்து அங்கங்க 1-2 வருது சுட்டு வீழ்த்துறாங்களோ தவிர, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சவுதி, கத்தாரு, UAE எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு, ஓகே இனி நிறைய வராது, கம்மியா தான் வரும், ட்ரோன்கள் மாதிரி தான் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா நிம்மதியில இருக்கிறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளைட் எல்லாம் மறுபடியும் பறக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வருது, எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து ஈரானுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம், அவங்க ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தா கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ரேடார்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்குது. அது பெரும் நஷ்டத்தை வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கு. நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலா வந்து பேசலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்க்கு ஒரு சப்போர்ட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.